என்ன சோதனை? உன் சித்துக்கள் புரியாம சீண்டி விளையாண்டு என் புருஷ உடம்புல முத்துக்களை போட்டு தண்டிச்சுட்டே தாயே. அம்மா, என் புருஷன் அறியாம செஞ்ச தவற மன்னிச்சு என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாத்தணும். என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாத்தணும் தாயே. மணவாளன் நலம் பாடும் மங்கையரை காப்பாள், திருமாங்கல்யம் நீங்காமல் மங்களங்கள் சேர்ப்பாள். கணப்போதும் இமையாத கண்ணுடைய தேவி, என்றும் கலைமாதும் அலைமாதும் கை வணங்கும் தலைவி. இமவானின் மகளான உமையவளே போற்றி, ஈசன் இடப்பாகம் குடிகொண்ட மடமானே போற்றி. வேம்பாக விளைந்தவளின் வேல்விழிகள் போற்றி போற்றி, நல்ல பாம்பாக எழுந்தவளின் பாதங்கள் போற்றி போற்றி, பாதங்கள் போற்றி போற்றி. கொஞ்சம் நில்லுமா. நீ பாடின பாட்டை கேட்டதும் என் வேதனையை போக்க அந்த தெய்வமே உன் வடிவில் வந்து பாடுனதான்னு நினைக்கிறேன். என்னமா சொல்றீங்க? என் புருஷனுக்கு அம்மா கண்டு ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு. உன்ன மாதிரி ஒரு கன்னி பொண்ணு அவர் முன்னால வந்து நின்னு மாரியம்மன் தாலாட்டு பாடினா அந்த ஆத்தா மனமிறங்கி போட்ட முத்தை எடுத்துருவான்னு பெரியவங்க சொன்னாங்க. நீதான் எப்படியாவது வந்து பாடணும். கோயிலை தவிர நான் வேற எங்கேயும் பாடி பழக்கம் இல்லம்மா. அப்படி சொல்லாதம்மா. நீ மனசு வச்சா என் மாங்கல்ய பழம். என்னால ஒரு உயிர் பிழைக்கும்னா அது நான் செஞ்ச பாக்கியம். வாங்க. பரம்
என்னமாச்சு உனக்கு? கற்பகம், இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல. மாரியம்மன் தாலாட்டு பாடிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. ஏதாவது அம்மன் குத்தமா இருக்குமா என்னமோ? யாராவது சம்பிரதாயம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு சடங்கு செஞ்சா பொண்ணு பொழைச்சுக்குவாமா? நீங்க கொஞ்சம் இவ்வளவு பாத்து தெரியுமா? நான் இப்ப வந்துடுறேன். அடடா மாரியாத்தா, மகமாயி, என் மாங்கல்யத்தை காப்பாத்த வந்த பொண்ணுக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டியே. இப்ப நான் என்ன செய்வேன்? அவளை எப்படி காப்பாத்துவேன்? சொல்லுமா, சொல்லு. ஏண்டி, எல்லாருடைய மனக்குறையும் தீக்க இந்த மரவத்தூரா இருக்கும் போது நீ இப்படி கண்ணீர் விடலாமா? தப்பில்ல. என் நிலைமை தெரிஞ்சா நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க. எல்லாம் தெரியும்டி. நீ புலம்பினதை எல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். அந்த பொண்ணு பொண்ணு இல்ல, உள்வாங்கிட்டா, அவ்வளவுதான். உள்வாங்குறதுன்னு என்னம்மா? ஒரு கன்னி பொண்ணு அம்மா கண்டவனை தன் சொந்த மகனா பாவிச்சு அவனை காப்பாத்து தன்னை தண்டிச்சுக்கிறது. புரியலையா? மாரியம்மன் தாலாட்டு பாட பாட அம்மை கண்டவங்களுக்கு முத்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். அதே சமயம் பாடுறவங்களுக்கு உள்ளுக்கு பாதிப்பு ஏற்படும். அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. ஆமாமா, நீங்க சொன்னது அத்தனை உண்மை. கவலைப்படாதே, இந்த பங்காரம்மா எதுக்கு இருக்கேன்? நான் அந்த பொண்ணை பொழைக்க வைக்கிறேன். வா என்னோட. அம்மனை எடுத்துட்டு வந்து இந்த வாழைப்படுக்கையில படுக்க வைங்க. என்னடா, நான் சொன்னதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கியா? ஓ, தயாரா இருக்குமா? மஞ்சள் துணியை போத்தி வெளியே தூக்கிட்டு வாங்க. அம்மனை கொண்டு வந்து இதுல போடுங்க. இது என்ன கொடுமை? அவளை பழைக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ண மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே. அவளை மயானத்துக்கு அனுப்ப மருவத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அடி ஏண்டி பதறேன்? நெருப்புன்னு சொன்னா வாயா சுட்டுடும். ஒரு மங்கள காரியம் நடக்கணும்னா இப்படி ஒரு அமங்கலத்தை நடத்தி தான் தீரணும். அந்த சூட்சுமா உனக்கு தெரியாது, பேசாம இரு. நீ என்னடா மூணாவது மனுஷன் மாதிரி மூலையில வந்து நிக்கிற? அவ யாரு? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்சவா. பெத்தவளுக்கு சமம். பெத்தவளுக்கு ஒண்ணுன்னா புள்ள என்னடா செய்யணும்? போய் அந்த கொள்ளி சட்டையை எடு. ஒரு சுத்து சுத்திட்டு வா. சுத்திட்டு வாடான்னு வடக்க பார்த்து போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போய் கிணத்துல ஒரு முழுக்கு போடு. போடான்னா அவ்வளவுதான். அம்மனை உள்ள எடுத்துக்கிட்டு போங்க. நீங்க இந்த பாடையை எடுத்துக்கிட்டு போய் மயானத்துல போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அம்மா ராஜேஸ்வரி, இனிமே எந்த பயமும் இல்ல. முதல்ல அம்மனுக்கு தீர்த்தம் கொடு, அப்புறம் தேனும் பாலும் கொடு. சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். நான் வரட்டுமா? அதுக்குள்ள போறீங்களே. ஓடிக்கிட்டு இருந்தா தான் தேரு, நின்னா அது வெறும் மரக்கட்டை. அதனாலதான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். சொன்னது புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். வரட்டுமா? பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடுச்சு. இந்தா
பால் சாப்பிடு. கற்பகம், உன் உயிருக்கு ஆபத்து வருங்கிறதையும் பொருட்படுத்தாம என் புருஷன் உயிரை காப்பாத்துறவனுக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாம் அந்த மருவத்தூர் தாயோட திருவிளையாடல். அவ ஏன் மூலமா வந்து உதவி செஞ்சாங்கிறது தவிர எனக்கு இதுல எந்தவித சம்பந்தமும் இல்லம்மா. நான் புறப்படுறேம்மா. எங்கம்மா போற? இதுவரைக்கும் நான் எங்க இருந்தேனோ அங்க. அந்த மருவத்தூரா சன்னதிதான் என் மாளிகை. அந்த கோயில்ல கிடைக்கிற அருள் பிரசாதம் தான் எனக்கு ஆகாரம். இந்த அனாதைக்கு அவளை விட்டா வேற யாருமா ஆதரவு? நான் இருக்கேம்மா. இனிமே நீ அனாதை இல்ல, நீ இந்த வீட்லயே இருக்கலாம். பரவாயில்லைங்க, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். எங்கள ஒருத்தியா இந்த வீட்லயே இருந்துரு. அதுதான் இந்த அக்காவோட ஆசை. உங்க விருப்பப்படியே ஆகட்டும்.